அசம்பாவித சம்பவம்ன்றது திமுக இனிமே பெரும் அரசியலா மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான புடி. அதுக்காக இதனால காத்திருந்தானுங்க. அந்த சம்பவத்தை நடத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தானுங்க. கிடைச்சிருச்சு, உள்ள புகுந்துட்டாங்க. இனிமே அதான் நடக்கும். ஆனா அந்த அரசியல் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஒரு இவ்வளவு பெரிய அசம்பாவித சம்பவம் நடக்குது. அது நம்மள பார்க்க வந்தவங்க நடக்குது. நம்மளுடைய ஃபேன்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதுல 9 குழந்தைகள் வேற இறந்து போயிருச்சு. எப்படின்னா, அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது எவனா மனசாட்சி இருக்கிறவன் கிளம்பி திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து ஒரு தனியா ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்து சென்னை வந்து வீட்டுக்கு போவானா? ஆனா நம்ம விசாரிச்ச போது, இல்ல அந்த சம்பவம் நடக்கும்போதே காவல்துறை கூப்பிட்டு, "விஜய் அவர்கள் நீங்க இருக்க வேணாம். வீட்டுக்கு போங்க. போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க அந்த அளவுக்கு கூட்டக்கூடாது. எங்களால இத மேனேஜ் பண்ணிக்க முடியும்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் நாங்க கிளம்பி போயிட்டோம். அப்படின்னு அவர் தரப்புல விஜய் தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாரு அரசியல் எல்லா பாடும் நடக்கும். அவன் சொல்றானா, "உனக்கு எங்கே போச்சு புத்தி?" மக்கள் எதையும் கேட்பான். "உனக்கு எங்கே போச்சு சுய புத்தின்னு வேணாமா? உன் கூட்டத்துல தானே இறந்து போனாங்க." அப்படின்னு இருந்திருக்கணும். இந்த டைம்ல அந்த ஆளு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சதெல்லாம் இருக்கட்டும். இந்த அசம்பாவித சம்பவம் நடக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? அப்படின்னு திமுக மீது சொன்னதுக்கு எனக்கு நான் ஏத்துக்கிறேன். இந்த அசம்பாவித சம்பவம் ஏதோ நடக்க போன்றதுக்காக இவங்க காத்திருந்தாங்கலாம் ஏத்துப்பேன். ஆனா இவங்க என்ன யோக்கியம்? தமிழக வெற்றி கழகம் என்ன யோக்கியம்? நான் கேட்கிறேன். எந்த யோக்கியவானும் கிடையாது. இத மட்டும் கேளுங்க. இவங்க அனுமதி கேட்டு போலீஸ்ட்ட போறாங்க. போலீஸ்ட்ட போகும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க ஒரு 3ல இருந்து 10 மணி வரைக்கும் டைம் குடுத்தீங்கன்னா, அதுக்குள்ள எங்க தலைவர கூட்டிட்டு வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணிடுவோம்ன்றாங்க. இது இவங்க கேட்டது. எவ்வளவு கூட்டுவீங்க? ஒரு 10,000 பேர் கூட்டுவாங்க. இது இவங்க சொன்ன கணக்கு. இது 2யும் இவங்க செஞ்சாங்கன்னா, வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு, Twitterல அனுப்பிச்சு WhatsAppல அனுப்புறானுங்க. என்னன்னு? எல்லாரும் 11 டூ 12 மணிக்கு வந்துருங்க. கரூர்ல வேலுசாமிபுரத்துக்கு வந்துருங்க. இந்த ரோட்ல நம்ம இருப்போம். அப்படின்னு எல்லா பேருக்கும் அனுப்புறானுங்க. எல்லா ரசிகருமே 11 மணிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. 12 மணிக்கு ஏற்கனவே முழு கூட்டம் வந்துருச்சு. 12 மணிக்கு உச்சி வெயில் ஏற்கனவே 35 டிகிரி நடக்குது. 35 டிகிரில ஆரம்பிக்கிற அந்த கூட்டம் 7 மணி நேரம் காத்திருச்சுன்னா, என்ன நடக்கும்? இதே குற்றச்சாட்டு தான் நம்ம மதுரையிலும் சொன்னோம். விஜயும், விஜய் தரப்பினருக்கும் கூட்டம் கூட்டுறதுல வெறி இருக்குது. அதுக்காக ரசிகர்கள பயன்படுத்த முயற்சி பண்ணும்போது, அவங்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயத்த யோசிக்கிறதே கிடையாது. இந்த கூட்டத்தையும் நான் கேட்டப்ப, எப்படி இவ்வளவு கூட்டம் வருது? எத வச்சு நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்கன்னு கேட்டப்ப, இந்த புஷியானது, அது வந்து லாட்டரி மார்ட்டின் ஆதவ அர்ஜுனகா இவங்க வேலை என்ன அப்படின்னா, ஒரு 2000 இருந்து 5000 துணி என்னது அந்த டிவிக்கு கொடி இருக்குல்ல துணி, துண்டு போடுற துணி. துண்ட வாங்கி அனுப்பி விடுறது. அது 1. 2வது என்னன்னா, வாகனங்கள ஏற்பாடு பண்றது. ஏற்பாடு பண்ணி இப்ப கரூர்ன்னு வச்சுக்கோங்க. கரூர்ல நீங்க இறந்து போனவங்க லிஸ்ட்ல கவனிச்சு வச்சுக்கோங்களேன், திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த பகுதிகளுக்கும் இறந்து இருப்பாங்க. எனவே இவங்க கூட்டம் கூட்டும்போதே, கூட்டம் பத்தாம போயிடக்கூடாது. எனவே ஒரு 20,000 பேர் கூடுறாங்கன்னா, நம்ம ஒரு 50,000 பேர் கூட்டிடணுங்குது. இதுக்காக மெனக்கெட்டு WhatsAppல 1 வாரம் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. யாரு இந்த புசியான்னு ஒருத்தன் தெரியுறான் பாருங்க, பாண்டிச்சேரில இருந்து ஒருத்தன் வந்து, அவன் ஊரெல்லாம் எப்படியாவது அந்த நிர்வாகிகள புடிச்சு கூட்டி வாங்க, கூட்டி வாங்க. அந்த பயலுக்கு பொறுப்பு குடுத்துருக்கானுங்க. ஒவ்வொரு பகுதியில இருக்கணும் குறைஞ்சபட்சம் 200 பேர கூட்டி வா, 300 பேர கூட்டி வான்னா,